இந்திய பிரதமர் மோடியோட பிம்பம் முழுமையாக உடைக்கப்பட்டிருக்குது. அதை உடைச்சது 12 ஆண்டுகளாக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்க எதிர்க்கட்சிகள் கிடையாது. நம்ம இது வரைக்கும் ரீல்ஸ் பார்க்க தான் லாய்க்கு, மொபைல்லே தான் கெதின்னு இருக்கிறாங்க. இவர்கள் அடுத்த சமுதாயத்தை உருவாக்க போறாங்க அப்படின்னு யாரையெல்லாம் சொன்னமோ அந்த இளைஞர்கள் ஒன்று கூடி ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அலற வச்சிருக்கிறாங்க. ஒன்றிய அமைச்சரை பதவி விலக வச்சிருக்கிறாங்க. மோடியின் பக்தர்களாக இருந்தவங்க, மோடியை பற்றி ஏதாவது தவறாக பேசினா உடனே கொந்தளிச்சவங்க எல்லாமே இப்போ மோடிக்கு அவ்வளோதான், இதுக்கப்புறம் யோகி வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு பேச தொடங்கியிருக்கிறாங்க. தேசிய ஊடகங்கள் டிபேட்டாக மோடிக்கு எதிரான விஷயங்களை பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். வட இந்திய மாணவர்களுடைய இந்த போராட்டம் அப்படிங்கிறது 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மொத்த கணக்கையுமே களைச்சி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். திருப்பியும் முதல்ல இருந்தா அப்படின்னு தான் எல்லா கட்சிகளும் ஆரம்பிக்கணும். என்ன கணக்கு போட போறாங்க, 2029 தேர்தல் எப்படி இருக்க போகுது, பாஜக இந்த எப்படி மீண்டு வர போறாங்க, மீண்டும் இளைஞர்கள் சவாலை எப்படி சமாளிக்க போறாங்க, காங்கிரஸ் தரப்பு இதை எப்படி எதிர்கொள்ள போகுது, இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுவதும் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. நீட் தேர்வு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய ஒரு தேர்வாக இருக்குது. அதில் ஒரு குளறுபடி நடக்குது அப்படின்னு அரசே ஒத்துக்கிறாங்க. அதனால தான் மறுதேர்வு நடத்துகிறாங்க. அதற்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு அது துறை சார்ந்த அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கோரிக்கையோட மாணவர்கள் போராடுறாங்க. ஆனால் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் பல்வேறு விதமான விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஓநாய்கள் அப்படின்னு ஒரு ஆளும் கட்சி எம்பி மாணவர்களை விமர்சிக்கிறார். இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்காரங்க அவங்க தான் ஊடுருவிங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அடிபடுது. அவங்க மீது வன்முறைகள் கட்டவிழ்த்தோடப்படுது. நிறைய விஷயங்கள் பண்ணாலும் கூட அந்த போராட்டம் கடைசியில் வெற்றியில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அவங்களுடைய கோரிக்கைகள் 3மே நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த பாஜக அரசு எந்த இடத்துல தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்க்கட்சிகளால் இந்த ஒரு போராட்டத்தை 12 ஆண்டுகளில் எப்போதுமே பண்ணிட முடியல. பாஜக அரசு எந்த இடத்துலையுமே அடிபணி வைக்க முடியல அப்படின்னு சொல்லணும். நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய கோஷங்கள் எழுப்புறாங்க, அவை நடக்க முடிய முடக்கி வைக்கிறாங்க. இருந்தாலும் கூட அவங்க நினைச்ச மசோதாவை பாஜகவால் நிறைவேற்ற முடியுது, ஒரு சில மசோதாக்களை தவிர. இதற்கு முன்பாக விவசாயிகள் போராட்டம் மட்டுமே வெற்றி பெற்றது. அதுலேயும் கூட எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய சார்பட்டு தான் நடக்குது. ஸோ இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவை எதிர்த்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியோ இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ எந்த ஒரு போராட்டத்திலும் வெற்றி பெற்றதே இல்லை அப்படிங்கிறது தான் வரலாறாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மாணவர்கள் எந்த இடத்துல வெற்றி பெற்றாங்க, பாஜக மாணவர்களிடம் எந்த இடத்துல தோட்டு போச்சு அப்படின்னா, எதிர்க்கட்சிகளாக இருக்கும் பொழுது அங்கே பாஜக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக எது இருந்துச்சு அப்படின்னா, ஈடு இருந்துச்சு, ஐடி இருந்துச்சு. இது போன்ற விஷயங்களை பயன்படுத்தி அங்கே மெயினாக யார் இருக்காங்களோ அவங்க மீது ஒரு வழக்கு போடப்படும். அந்த வழக்கின் விசாரணை நடக்கும். அதற்கே அந்த தலைவருக்கு நேரம் சரியா இருக்கும். போராட்டத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் இங்கு போராடிய இளைஞர்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. அவங்க தங்களுடைய எதிர்காலத்திற்காக போராடினாங்க, தங்களுடைய சகோதரர்களுடைய எதிர்காலத்துக்காக போராடினாங்க. கடைசியில் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. இதனால தான் பாஜகவால் அவர்களை கட்டுப்படுத்தவே முடியல. கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அது எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்கள் நமக்கு உயர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கு. தொடக்கத்திலே சொன்னோம் இல்லையா, மோடியின் பிம்பம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. பாஜக காரர்களே, குறிப்பாக சொல்லணும்னா மோடியின் பக்தர்களே, மோடி அவ்வளோதான், இதுக்கப்புறம் யோகி ஆதித்யநாத் வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இந்த மோடியின் பிம்பம் உடைக்கப்பட்ட காட்சிகள் அப்படிங்கிறது நம்ம மாணவர் போராட்டத்திலே பார்க்க முடிஞ்சிச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மோடி அவர்கள் தொடர்ந்து பல்வேறு பிரச்சார கூட்டங்கள் பேசும்போது என்ன சொல்வார் அப்படின்னா, நான் ஒரு பக்கிரி, பையை தூக்கிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நான் ஒரு பையை மட்டும் தான் வச்சிருந்தேன், அது எனக்கு எந்த ஒரு சொத்து பத்தும் கிடையாது, மக்களுக்காக நான் உடனே போயிருவேன், எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற தோணியில் பேசினார். இந்த பதாகையில் மாணவர்கள் என்ன எழுதி வச்சிருந்தாங்க அப்படின்னா, நாங்களே ஒரு பையை வாங்கி தரோம், நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படிங்கிற ஒரு பேசினாங்க. ஸோ அவருடைய இது எவ்வளோ காலம் பாஜக கட்டிமைக்க விட்டிருந்த ஒரு பிம்பம் ஒவ்வொரு குறிப்பாக உடஞ்சிட்டே இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. அடுத்ததாக மோடி இருந்தால் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது மோடி இருந்தால் மட்டும்தான் சாத்தியம், மோடியால் மட்டும்தான் முடியும், மோடி கேரண்டி அப்படிங்கிற வாசகம் 2014 ஒரு பாப்புலரான பிரச்சார யோகமாக பாஜக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரு பதாகையை நான் பார்க்க முடிஞ்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா, மோடி இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் இந்த பதாகைகளை பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட பாஜக, குறிப்பாக மோடி அவர்களுடைய பிம்பம் அப்படிங்கிறது உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஒரு பேட்டி ஒன்று பார்க்க முடிஞ்சது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இளைஞர் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. அவருடைய கை உடஞ்சிருக்குது, கட்டு போடப்பட்டிருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த விரல்களால் நான் பாஜக ஓட்டு போட்டனோ அந்த விரல் பாஜகவினுடைய காவல்துறையினாலேயே உடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு நான் அந்த விரலை போயிட்டு எப்படி நம்ம பாஜக ஓட்டுக்கு போடணும்னு தோணும் அப்படின்னு கேட்குறாரு.
இன்னொரு ஒரு கடுமையான ஒரு வாசகத்தை நம்மளால் படிக்க முடிஞ்சு. என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நான் மாணவனாக இருக்கிறேன், அதனால் என் மீது இவ்வளோ கொடூரமான தாக்குதல் நடத்துறீங்க. இதே நான் ஒரு கற்பழிப்பாளனாக இருந்தால், ஒரு ரேபிஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னை மாலை போட்டு மரியாதை செஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய சோஷியல் மீடியா வீடியோக்களும் அஃபீஷியலான விஷயங்களை பேச முடியும். ஏதோ ஒரு இடத்துல கற்பழிப்பு வழக்கில் கைது செய்ய ஜெயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒருத்தருக்கு மாலை அணிவிச்சு மாலதாளங்கள் முடங்க சன்பரிவார் அமைப்புகள் வந்து அழைச்சிட்டு போகிறத நம்மால் பார்த்துருக்க முடியும். இதெல்லாம் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பமாக இருந்துச்சு. அவங்க செய்வது நியாயப்படுத்த ஒருத்தர் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர் பாஜக வந்து சேர்வார், அவருக்கு உயர்ந்த ஒரு பதவி கொடுக்கப்படும். எதிர்க்கட்சியில் அமைச்சராக இருப்பார், நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கும். அவர் பாஜக வந்து சேர்வார், மீண்டும் பாஜக சார்பில் அமைச்சராவார். இப்படி தன்னுடைய அதிகாரத்தை வந்து ஒரு பிம்பமாக உருவாக்கி மோடி அவர்கள் செய்வது சரி, பாஜக செய்வது சரி அப்படிங்கிற பிம்பம் உருவாக்கப்பட்டது. யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இது சுக்குநூறாக மாணவர்களால் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த உலகமே இதை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த போராட்டத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மோடியினுடைய பக்தர்களை 2 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு பிரிவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு பிறகு மோடி அவர்களுடைய ஆட்சி சரியாக இருக்காது அப்படின்னும், இதற்கு பிறகு வேறொரு தலைவர் குறிப்பாக யோகி ஆதித்யநாத் இந்த இடத்துல வந்து உட்காரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வர தொடங்கி இருக்கு பாஜகவுக்குள்ளேயே. இதனால் மோடி இருந்தால் மட்டும்தான் பாஜக இனிமேல் சாத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே மோடியின் மீது நம்பகத்தன்மை இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மாணவர் புரட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடாக இருக்குது. 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கான்னு சொன்னாங்க இல்லையா. ஒரு பிரிவு இது போன்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. இன்னொரு பிரிவு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பவும் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய இந்த ஃபார்வர்ட் நியூஸஸை இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணி தான் இருக்கிறாங்க. அதாவது மாணவர் புரட்சி அப்படிங்கிறதே பாகிஸ்தானுடைய தூண்டுதலாக தான் இருக்குது. நீட் வினாத்தால் கசிந்தது அப்படிங்கிறதே பாகிஸ்தான் பண்ண சதி அப்படிங்கிறதும் இது போன்ற விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதாவது ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நீட் அப்படிங்கிற தேர்வில் பாகிஸ்தான் ஊடுருவி வந்து கொஸ்டின் தாளை லீக் பண்றாங்க அப்படின்னா தேசத்தினுடைய பாதுகாப்பை எந்த அளவுக்கு பாஜக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வி கேட்கலாம் இல்லையா. அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அந்த இவ்வளவு பெரிய போராட்டத்தின் மிகப்பெரிய பங்கு பாகிஸ்தானுக்கு இருக்கு அப்படின்னா, உளவுத்துறை என்று இந்தியாவில் இவ்வளவு பெரிய இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய போராட்டத்தை பாகிஸ்தானால் இந்தியாவினுடைய தலைநகருக்குள் உருவாக்க முடியுது அப்படிங்கிறதை பாஜக அரசு ஒத்துக்குதா அப்படிங்கிற இன்னொரு அழுத்தம் திருத்தமான கேள்வி கேட்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். இவ்வளோ நேரம் பாஜக தொடர்பாக பேசணும். ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அன்பாப்புலராக இருக்கிறாங்க. 12 ஆண்டுகளாக எதிர்க்கட்சிகள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு தீவிரமாக செஞ்சதே இல்லை. ஒரு கட்சியால் தன்னுடைய ஆளும் கட்சியினுடைய முடிவை மாற்ற வைக்க முடிஞ்சிச்சா அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையும் மாற்ற வைக்கவே முடியல. பாஜக நினைத்ததை நடத்தி காட்டிகிட்டே இருந்துச்சு அப்படின்னு நான் பார்க்க முடியுது. 2 முறை மாற்றிருக்கிறாங்க. ஒன்று விவசாயிகள் புரட்சி, இன்னொன்று இப்போ நடந்த மாணவர்களுடைய இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம். இந்த 2 விஷயத்தில் மட்டும்தான் மோடி அரசு அவர்கள் பணிந்து போயிருக்கிறாங்க. இப்போது ஒரு மக்கள்கிட்ட இயல்பாக எழக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உண்மையான எதிர்க்கட்சிகள் யாரு அப்படிங்கிறது தான். காங்கிரஸ் தரப்பு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒரு விஷயம் பேசுறாங்க, கோட்சோரி அப்படின்னு பேசுறாங்க, வேலைவாய்ப்பின்மை பற்றி பேசுறாங்க, அடுத்தடுத்த பிரச்சனைகள் பேசுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்களேன். ராகுல் காந்தி அவர்கள் 23 நாட்கள் போராட்டம் பண்றாங்க, சோனமாங்ஸு உண்ணாவிரதத்தில் இருக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் இந்த உண்ணாவிரதம் தொடர்பாகவோ இல்லை சிஜேபி என்ற இயக்கம் பற்றியோ ஜந்தர் மந்தருக்கு நேரடியாக வந்து ஆதரவோ எதுவுமே பண்ணல. 23வது நாட்கள் தான் அவர் வந்து என்ன பண்றாங்க, ஜூலை 20 வருது, அன்னைக்கு பேரணியாக வந்ததுக்கு பிறகு தான் இதுக்குள்ளேயே வராரு. இதே மாதிரி தான் விவசாயிகள் புரட்சி நடந்தப்பவும் கூட காங்கிரஸ் கடைசி கட்டத்தில் வந்து களத்தில் இறங்குறது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த கிரெடிட்ஸை எப்படியாவது நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சி மட்டும்தான் இருக்குதே ஒழிய இது வந்து மக்களுக்கான புரட்சியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் காங்கிரஸுக்கு இல்லையோ அப்படிங்கிறது மக்களே புரிஞ்சுக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல தோணுது. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் சிஜேபி ஒரு அரசியல் கட்சியாக போட்டி போடுறது இல்லை அப்படின்னு நேற்று கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் பதிவு செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு அதோட நிறுவனர்கள் சொல்லியிருக்கிறத நம்மால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த புரட்சியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாக முடிய போகுது அப்படிங்கிறதான் 2 விதமான பார்வை வைக்கலாம். இப்போ நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கோஷம் தமிழகத்தில் வந்து எழ தொடங்கி இருக்குது. ஆனால் சிஜேபி அந்த கோஷம் இல்லை. இப்போ மாணவர்கள் மத்தியில் நீட் என்பது ஒரு தேர்வு, அதில் முறைகேடு இல்லாமல் நடந்தால் போதும் அப்படிங்கிறதான் அவங்களோட எண்ண ஓட்டமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போராட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீட் பேன், நீட்டே ஒரு ஸ்கேம் தான், அதில் நீட்டு நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட எண்ண ஓட்டமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சிஜேபி இல்லாத 2029 தேர்தல் அவங்க ஏற்படுத்திய தாக்கத்தின் மூலமாக யார் பலன் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த பலனை நம்ம பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல்வேறு எதிர்க்கட்சிகள் பல்வேறு காய்களை இந்த போராட்டத்துக்குள் நடத்தினாங்க அப்படின்னு நம்மால் பார்க்க முடியுது. ராகுல் காந்தி அவர்கள் பிரதமருடைய வீட்டின் முன்பு போராட்டம் நடத்தியதாக இருக்கட்டும், சம்பந்தமே இல்லாமல் காந்தி அவர்களுடைய நினைவிடத்திற்கு போய் கோஷம் போட்டதாக இருக்கட்டும், இவ்வளவு இடத்துக்கு போன ராகுல் காந்தி அவர்கள் ஏன் ஜந்தர் மந்தருக்கு போகல அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இவ்வளவு பேசி அவர்கள் வந்து சிஜேபி வார்த்தை ஏன் பயன்படுத்தலை அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆப்ஜெக்ட் தீப்கே அப்படிங்கிற வார்த்தையை வந்து ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்தலை அப்படிங்கிறது நம்மால் பார்க்க முடியுது. அதை ஒன்றிணைத்த இவ்வளவு பெரிய ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடிய அவர்களின் தலைவர்களுடைய பெயரை ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்த மறுக்கிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. இதற்கு பின்னால் இருக்கக்கூடியது அரசியல் தான்.
ஓகே மக்களே, நான் வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். எது எப்படியாக இருந்தாலும் இந்த மாணவர் போராட்டம் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளினுடைய அரசியல் கணக்குகளையுமே கலைச்சு விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.